அனிருத் கனவுல வந்தாருங்க. மிரட்டுறாப்ல. மிரட்டுறாப்ல. எஸ். நேற்று கூலி பட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருச்சு. நேற்று ஆடியோ லான்ச்சும் மிரட்டி விட்டுருக்காருல போல தலைவர். ட்ரெய்லர் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒப்பலைங்க சீரியஸ்லி. கிட்டத்தட்ட அது வந்து ஏதோ ஒரு இன்ட்ரோ சீனுக்கான ஒரு டீசர் மாதிரி தான் இருந்துச்சு. சத்யராஜ், சோபின், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சார்லி, இப்படி எல்லாரும் சேர்ந்து அமீர் கானு, நம்ம தலைவர், இப்படி எல்லாரோட இன்ட்ரோ காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுல வந்து அந்த இன்டென்ஸான லோகியோட இன்டென்ஸான ட்ரெய்லர்னா அப்படி டப் டப் டப்புன்னு ஒரு மாதிரி அப்படி மிரட்டி விட்டுருப்பாப்புல. ட்ரெய்லரே நம்ம கண்ணை அப்படி நகட்டாம மறழ்ச்சியா பாக்குற மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் இல்லை அப்படின்றதான் என்னோட ஒரு கருத்து. மேபி தலைவர் வெறியன்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். தலைவரை பார்த்தாலே அது எங்களுக்கு மாஸ்தாப் அப்படின்றவங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அரங்கம் மதுரட்டுமே அப்படின்ற ஒரு பீஜம் போடாம அல்லல்ல பாபா அல்லல்ல பாபான்னு போட்டிருக்காப்புல. அது வந்து வேணும்னே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீ ட்ரெயிலர் மிரட்டி விட்டுட்டோம், நீ ஓவர் ஹைப் ஆயிருவ, அப்புறம் என்னையே வந்து குறை சொல்லுவ அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் ஆவரேஜா கொடுத்துருக்காப்புல. எல்லாரோட இன்ட்ரோ போட்டு சிம்பிளா ஒரு டைலாக் பேச விட்டு முடிச்சுக்கலாம், தேட்டருக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எஸ், அந்த பிஜிஎம் வந்து கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்க இப்ப இருக்க ரஜினிக்கு கிடையாது. ஆனா இப்ப இருக்க ரஜினியை மட்டுமே காட்டி நம்மகிட்ட ஒரு கூஸ் பம்ப்ஸை இப்பயே உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அதை ரொம்ப இன்டென்ஸா இன்டெப்தா பாக்குறவங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கும். சீரியஸ்லி நீங்க இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஒருவேளை இந்த படத்தோட கதை இதுவா இருக்குமோ அப்படின்னு தோணி இருக்கும்ல, அது எதுவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையில படத்தோட கதை என்ன அப்படின்றத நான் படம் ரிலீஸுக்கு முன்னாடி வழக்கம் போல சொல்றேன். எஸ், என்ன கனவு ஒன்றும் இல்லை, நம்ம அனிருத் வந்து நம்மளை இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டுருக்காப்புல. நானும் போறேன். போயிட்டு என்ன தலைவா டீசர் இப்படி ட்ரெய்லர் இப்படி ஆவரேஜா பண்ணி விட்டீங்களே, நாங்கள் எப்படி இன்டென்ஸா ஒரு மிரட்டலான ஒரு இதை எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படிங்க பாஸ், பார்த்துக்கலாம், படம் தாறுமாறா வந்துருக்கு, மேலே கேக் இருக்கு போய் சாப்பிடுங்க அப்படின்றாரு. மேலே போனால் 171 கேக்கு, அதில் இவ்வளோ பெரிய கேக்கை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு அவ்வளோ பெரிய கேட்காமா, குடும்பத்தோடு சொந்தக்காரங்களோட சாப்பிடுங்கன்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு நானும் இப்படியே தூக்கிட்டு வர்றேன். வந்தால் ஏத்தாப்புல பெரிய வாளோட அமீர் கான் மாதிரி ஒரு ஆள் வெட்டுறதுக்கு நிற்கிறாப்புல. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, மேலே கேக் இருக்குன்னு கூட்டி போகிறவனா கேக்கு மாதிரி வெட்டி போட்டுருங்க அப்படின்னு அனில் சொல்றாப்புல. நான் அதெல்லாம் தப்பிச்சு உருண்டு புரண்டு வேற மாதிரி டிரான்சிஷன்லாம் ஆகி ஒரு இடத்துல குதிக்கிறேன், முழிக்கிறேன். மணி 7:30. சீரியஸ்லி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அனிருத், இப்படிலாம் கனவுலாம் வந்து நீங்க மிரட்டக்கூடாது. கோடான கோடி ரசிகர்கள் நானும் ஒருத்தன், குறிப்பா தலைமை வெறிய வேற, மனசுல பட்ட சொன்ன பிள்ளை மிரட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனவே இதுவரை கனவுலாம் யாரும் பேசி வீடியோ போட்டதில்ல. நானும் பேச யோசிச்சா நிறைய கனவுகள் வரும், பேசணும்னு தோணும். இதெல்லாம் என்ன பேசணும் அப்படின்னு தோணும். பட் ஆனால் சரி ஓகே, இதுவே பேசுவோமே, எப்படி ட்ரைலர் ரியாக்ஷன் வீடியோ கொடுக்கல, சரி இதை பேசணும்னு தோணுச்சு. ஐயோ செம்மல. வெயிட்டிங் ஃபார் தலைவர் 174 கூலி கூலி பாபா ஹவுஸ், பரட்ட பாபா ஹவுஸ். இந்த விக்லாம் போட்டு ஹை பேத்தி வீடியோ போடுறதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனை நம்ம தலைவர் தாங்க. கூலி பாபா ஹவுஸ், குறையாத மவுஸ். டைகர் கா ஹுக்கும்.